டாக்டரிடம் கொண்டு வந்து சேர்த்து அவங்கள ஒரு 10% அவங்கள பிழைக்க வைக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு எங்கள் இந்திய மருத்துவ சங்கம் தமிழ்நாடு அவங்க தலைமையிலிருந்து டிஜிபி அவர்களிடம் பர்மிஷன் வாங்கி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நடத்துறதுக்காக எங்கள்கிட்ட இங்கு நடத்துறதுக்கு எஸ்பி மேடம் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு டாக்டர் ரவிச்சந்திரனிடம் இந்த மைக்கு ஒப்படைக்கிறேன். சுவாசம் மற்றும் இருதய துடிப்பு. இது எப்படி செய்யறோம்? இதுதான் பேரு கார்டியோ பல்மனரி ரெசசிடேஷன் சொல்லுவோம். கார்டியோ அப்படின்னா இருதயம், பல்மனரினா நுரையீரல். இது ரெண்டையும் ரெசசிடேட் பண்றது தான் கார்டியோ பல்மனரி ரெசசிடேஷன். சுருக்கமாக சொல்ல போனால் சிபிஆர். சிபிஆர்னா என்ன? ஒன்று ஏபிசி தான் நாம செய்யறது. ஏங்கிறது ஏர்வே, அதாவது மூச்சு குழாய். ரெண்டாவது பிரீத்திங், மூச்சு விடுவது. மூணாவது சர்க்குலேஷன், ரத்த ஓட்டம். ஏபிசி இது மூணையும் நம்ம எந்த அளவுக்கு ரீஸ்டோர் பண்றோங்கிறது தான் முக்கியம். இது எதுக்காக இந்த ஏபிசியை பத்தி பேசும்? நார்மலா நம்ம உயிர் வாழ்றதுக்கு என்னன்னா உடல் உறுப்புகள் இயங்க வேண்டும். அந்த உடல் உறுப்புகள் இயங்குறதுக்கு கண்டிப்பா ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜன் சுவாசிப்பதான் கிடைக்கிறது. நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் எப்படி உடல் உறுப்புகளுக்கு செல்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தம் ஓட்டம் மூலமாக செல்கிறது. அந்த ரத்த ஓட்டத்துக்கு என்ன வேணும்? இருதயம் இயங்க வேண்டும். ஹார்ட் ஒரு நிமிடத்துக்கு 70 நிமிடம் இயங்கினாலும் எல்லா இடத்துக்கும் ரத்தம் போகும். நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்கணும்? சுவாசிக்கிறது, இருதயம். அதனாலதான் இந்த கார்டியோ பல்மனரி ரெசசிடேஷன்ங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். சுவாசம்ங்கிறது என்ன? நம்ம மூச்சு விடுறோம், நேர இந்த குழாய் வழியா போய் நுரையீரலுக்கு போகுது. மூச்சு இழுக்கும் போது நுரையீரல் விரிவடைது, விடும்போது சுருங்குது. இதுதான் சுவாசம். ரத்தம் எப்படி உடம்புல சுற்றுகிறது? நான் சொன்ன இருதயம் துடித்தால்தான் ரத்தம் எல்லா இடத்துக்கும் ஆக்சிஜனை கொண்டு போகும்னு சொல்றோம். இதுதான் இருதயம்னு வச்சுக்கோங்க. இருதயத்திலிருந்து ஒரு தடவை பம்ப் பண்ணும்போது ஆர்டரி, அதை ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கீங்க ஆர்டரி, அந்த ஆர்டரி வழியா எல்லா இடத்துக்கும் ரத்தம் போகும். அந்த இடத்துக்கு எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போய் ஆக்சிஜனை கொடுத்துட்டு திரும்பி மறுபடியும் இருதயத்துக்கு அது சுத்திகரிக்கிறதுக்கு போகும். அது பேர் வெயின். அந்த இதுதான் கெட்ட ரத்தம் சொல்லுவோம். கையில பாத்தீங்கன்னா தெரியும், ப்ளூவா இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கெட்ட ரத்தம் போறது. அது போய் மறுபடியும் இருதயத்துக்கு போய் சுத்திகரிச்சுக்கிட்டு ஆக்சிஜன்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் இயங்க ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் ஒரு வீடியோ கூட பார்க்கலாம். இதுதான் இருதயம். இது வலது பகுதி, இடது பகுதி. இடது பகுதியில் பார்த்தீங்கன்னா சிவப்பா இருக்கு, அதான் நல்ல ரத்தம். அதாவது ஆக்சிஜன் எடுத்து கொண்டு சொல்றது. ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைட். அது பம்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரத்தம் அந்த ரெட் கலர்ல போறது தான் பிற உறுப்புகளுக்கு போறது. போய் ஆக்சிஜன் கொடுத்துட்டு வெளியே வந்து ப்ளூ கலரா மாறிடும். அந்த ப்ளூ கலரா மாறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அது இருதயத்துக்கு போகும். இது ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் பிளட் நம்பர் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். நமக்கே தெரியாது, ஒரு நிமிஷத்துக்கு 5 லிட்டர் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அந்த ரத்தம் மறுபடியும் ப்ளூ கலர்ல போய் பாருங்க, மறுபடியும் இருதயத்துக்கு போகுது. இருதயத்திலிருந்து நேரம் நுரையீரலுக்கு போயிடும். இது 2 நுரையீரல் போகும். நாம சுவாசிக்கும் போது அந்த பிளட் ஆக்சிஜன் சேர்ந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஆயிடும், ஆர்டரி ஆயிடும், நல்ல ரத்தம் ஆயிடும். அந்த ரத்தம் மறுபடியும் இருதயத்துக்கு போய் அது மறுபடியும் பம்ப் பண்ணும்போது மறுபடியும் அது எல்லா இடத்துக்கும் அந்த ஆக்சிஜன் எடுத்து செல்லுது. இதுதான் நம்மளுடைய சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதாவது ரத்த ஓட்டத்தினுடைய டெமான்ஸ்ட்ரேஷன். ரைட். இப்ப 2 என்னன்னு பார்த்தோம், சுவாசம், ரத்த ஓட்டம். இது 2ஐயும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ரத்த ஓட்டத்துக்கு என்ன பண்ணும்? இருதயம் இயங்கணும், சுவாசத்துக்கு மூச்சு விடணும். இது 2 தான் தேவை. அதுதான் சிபிஆர். அதோடைய ஸ்டெப்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஒரு பேஷண்ட் கீழே இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல நினைவாக்க தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆட்டி பார்க்கணும். கெடப்பதை எழுந்துன்னு சொல்லணும். அந்த மாதிரி சத்தம் போட்டு கூப்பிட்டு நினைவு இல்லைன்னா என்ன பண்ணணும்? முதல்ல ஆம்புலன்ஸுக்கு சொல்லிடணும். ஏன்னா அது எப்போ வரும் தெரியாது. அதனால முதல்ல ஆம்புலன்ஸுக்கு சொல்லிடணும். பக்கத்தில் யாராவது உதவிக்கு இருந்தாலும் மற்றவங்க அழைத்துடும். அதுக்கு அடுத்து சுவாசம் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும்? 3 விதமா இருக்கு. அது பார்த்தீங்கன்னா 3 சர்க்கிள் இருக்கு. இது கேட்பது, மூச்சு விடாம இல்லையான்னு கேட்பது. அந்த கண்ணுல 2வது சர்க்கிள் பார்த்தீங்கன்னா நம்ம மூச்சு விடும்போது மேலே ஏறி இறங்குறீங்களா, அது வரணுதான் பார்க்கறது. 2வது உணர்வதுங்கிறது நம்ம செஸ்ட் மேலே கையில் வச்சு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். இது 3 வழியாக தான் நம்ம சுவாசம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சாதாரணமாக ஒரு மனிதன் 15 முறை சுவாசிக்கலாம். ரத்த ஓட்டம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ரத்த ஓட்டம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா நாடி துடிப்பு. இது எல்லா நாடியும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் இந்த இடத்துல, அதாவது நம்மளுடைய மூச்சு குழாய்க்கு சைடில் நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அடிக்கும். ஒவ்வொருத்தரும் அதை வச்சு பார்த்து பழகிக்கலாம். அந்த இடம் தான் உங்களுக்கு நல்ல ஒரு பல்ஸை ஃபீல் பண்ண முடியுது, ஈஸியான இடம். அது எல்லாருமே பழகிட்டீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கலாம் ரத்த ஓட்டம் இருக்கா இல்லையா. அப்படி சப்போஸ் தெரியவில்லை என்றாலும் பரவாயில்ல. அடுத்து
ஸோ இது ரெண்டையும் பார்த்துட்டோம். ஒரு சுவாசிக்கல, ரத்த ஓட்டம் இல்லை. அடுத்தது என்ன பண்ணணும்? ஸோ ஏர்வே, அதாவது சுவாச குழாய். ஸோ இந்த இதில் சுவாச குழாயில் பார்த்தீங்கன்னா அடைப்பு இருக்கணும். ஏதோ ஒரு ஃபாரின் பாடி, ஒரு சாப்பிடும்போது விற்கிறது, இல்லை ஒரு பொருளை முடுங்கிறது, ஏதோ ஒரு அடைப்பு ஏற்படலாம். அந்த அடைப்பு ஏற்படும் போது என்னன்னா, தலையை வந்து இந்த மாதிரி தூக்கி பிடிச்சோம் அப்படின்னா இந்த நாக்கு இருக்கு, இந்த நாக்கு போய் அந்த மூச்சு குழாய் அடைச்சிடும். ஸோ பேஷண்ட்னால மூச்சு விட முடியாது. ஸோ அதை ரிவர்ஸ் பண்ணணும்னு வச்சிங்களேன், இதுதான் இந்த த்ரோட். ஸோ அது வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், இந்த மாதிரி விரலில் வந்து சின்னில் வச்சுட்டு ஃபோர்ஹெட்டில் ஒரு கை வச்சு கையை நேரம் நல்லா தூக்கிடணும். ஸோ இதில் கழுத்து எலும்பு அடிபட்டுருக்குன்னு நமக்கு சந்தேகம் இருந்ததுன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணக்கூடாது, அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும். அது பேர் ஜா த்ரஸ்ட்னு சொல்லுவோம். அந்த விழா எலும்பு அது மாண்டிபிளை பிடிச்சி இழுக்கணும். ஸோ இதுதான் ஏர்வேக்கான அது ஃபர்ஸ்ட் ஹெல்த். ஸோ அதுக்கடுத்து சுவாசம் வேணும்னு சொன்னேன், இதய துடிப்பு வேணும்னு சொன்னேன். ஸோ அதை எப்படி பண்ணணும்? ஸோ சுவாசம் கொடுக்கறது மவுத் டு மவுத் ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த பேஷண்ட்டுடைய மவுத்தை வச்சு ஒரு 2 தடவை நல்லா ஊதி விடும்போது பார்த்தீங்கன்னா மாவு வந்து விரிவடைனா நமக்கு சுவாசிக்கலாம்னு அர்த்தம். அடுத்தது இந்த இருதய துடிப்பு உண்டாகிறதுக்கு இந்த மாதிரி கையை வச்சுக்கணும், ஒன்று மேலே ஒன்று. ஸோ இந்த மாதிரி கை வலது கை பர்சனாக இருந்தால் இந்த மாதிரி வலது கை மேலே வச்சுக்கணும், இடது கை கீழே வச்சுக்கணும். அது மேலே மார்பகுதியில் வச்சு கீழே நல்லா ஒரு 3 to 4 சென்டிமீட்டர் அளவுக்கு கீழே அழுத்தணும். அந்த இடம் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா காமனாக வந்து நம்ம 2 நிப்புள் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய சென்டர் பார்ட், இந்த பார்ட் சென்டர் பார்ட். ஸோ அந்த இடத்துல வச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணணும். அது எப்படி பண்ணுறது டெமோ காமிப்பாங்க. ஸோ சேம் அந்த கை எப்படிங்கிறது க்ளோஸ் அப் ஷாட் பாருங்க. ஸோ இட்ஸ் ரைட் ஹேண்டட் பர்சன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் அடியில் வச்சுக்கணும், நல்லா குக்கி மாதிரி போட்டுக்கணும். போட்டு இந்த முழங்கை வந்து நல்லா நீட்டி விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணணும் இந்த பொசிஷனில். ஸோ இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து எல்லா இதுக்கும் யூஸ் ஆகும். அதாவது என்னன்னா, நம்ம உடல் இயங்குவதற்கு மூச்சு விட வேண்டும், இதையும் துடிக்க வேண்டும். அதை வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறோம், அவ்வளோதான். இது எல்லாருமே பண்ணலாம் அதை. ஸோ அதில் வந்து எப்படி பண்ணணும்னா 30 தடவை கம்ப்ரெஷன் கொடுத்தோம்னா 2 தடவை நம்ம வாய் வழியாக மூச்சு கொடுக்கணும். இதுதான் நம்மளுடைய காம்பினேஷன். 30 கம்ப்ரெஷன் 2 இது. இதை வந்து 1 நிமிஷத்துல 3 செட்டாக முடிச்சிடணும். ஸோ கிட்டத்தட்ட 90 to 100 கம்ப்ரெஷன் 1 நிமிடத்துல முடிச்சிடணும். ஸோ இது ஸ்மால் வீடியோ பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று உழுந்து கிடக்குறாங்க, வந்து பார்த்துட்டு சுற்றியும் பார்க்கணும். அந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்னது சுத்தம் பார்க்க வேண்டும். அதுக்கடுத்து ப்ரீத்திங் எப்படி போடுறோம். ஸோ நம்ம கூப்பிட்றோம், தட்டி எழுப்புறோம், ரெஸ்பான்ஸ் இல்லை, சத்தம் போட்டு கூப்பிடணும், காலை வச்சு கேட்குறோம். ஸோ இதுதான் அந்த ஹெல்ப்னு சொன்னது. ஒரு கை பாருங்க, இந்த சின்ன வச்சு அந்த கை கீழே எடுத்து லேசாக தூக்கி விட்டு அந்த ஆர்வே, அதாவது அந்த மூச்சு குழாய் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மூச்சு வருதான்னு பார்ப்போம். ஏன்னா சில பேருக்கு இந்த அடைப்பு இருந்தது அப்படின்னா மேலே தூக்கி விட்டனே மூச்சு வந்துடும். அப்படி வரல அப்படின்னா அதுக்கு அடுத்தது என்ன பண்ணும், ஆம்புலன்ஸை கூப்பிடணும். ஸோ இதான் செஸ்ட் கம்ப்ளீட். எப்படிங்கிறத பாருங்க. ஒன்று மேலே ஒன்று கை வச்சுட்டு நல்லா முழங்கை நல்லா நீக்கிட்டு நல்லா கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 சென்டிமீட்டர் அளவுக்கு கிடையாது. எல்லா எலும்பு உடஞ்சா கூட தப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு 30 தடவை வந்து பம்ப் பண்ணணும். ஸோ பம்ப் பண்ணிட்டு மவுத் ரெஸ்பிரேஷன் மட்டும் இந்த சின்ன மேலே தூக்கி விடுது. 2 பேரும் தான் ரொம்ப ஈஸி இது. ஸோ வாய்க்கில் வச்சு இது பண்ண பார்த்தீங்கன்னா விரியுது. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி இது ஒரு 30 தடவை, அது ஒரு 2 தடவை. இது வந்து 1 நிமிஷத்துல 100 தடவை பண்ணியாகும். ஸோ இதுதான் சிபிஆர். இந்த சிபிஆர் அப்படிங்கிறது தான் பேசிக். எந்த நோய், எந்த பிரச்சனையினால நம்மளுடைய உடல் இருதயமும் சுவாசமும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா இது சிபிஆர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் எல்லா பொதுமக்களுமே தெரிஞ்சிருப்பாங்க, ஸ்கூல்லேயே சொல்லி தருவாங்க. நீங்கள் சினிமாவில் நம்ம சினிமாவில் சொன்னால் நல்லா கேட்கும். இந்த சிவாஜி படத்தில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிபிஆர் பண்ணுவாங்க. பட் அதோட முக்கியத்துவம் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இது வந்து வெளிநாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் கண்டிப்பாக எல்லாமே சொல்லி தந்துருவாங்க. ஸோ நாமளும் நமக்கு தெரிஞ்சவங்க நம்மளுடைய சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே சொல்லி கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சோக்கிங். சோக்கிங்கிறது ஒரு சாப்பிட்றோம், டக்குனு போய் அடைப்பு ஏற்படுது, இல்லை ஏதாவது ஒன்று போட்டு முழுங்க சம்திங் அடைப்பு ஏற்படுது, அது தான் சோக்கிங். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும், பேச அல்லது இரும சொல்லணும். இருமுனாலே மோஸ்ட்லி வெளியே வந்துடும். அந்த மாதிரி இருமிட்டு இருந்தாங்கன்னா முதுகில் தட்ட வேண்டாம். சப்போஸ் இரும முடியல அப்படியே ஃபுல்லாக அடைச்சிக்கிச்சு அப்படி நினைக்குவாங்க. பண்ணால் நிற்க வச்சு முதுகை வந்து ஒரு 5 முறை நல்லா தட்டணும் வேகமாக. தட்டிட்டு இதுதான் அப்டாமினல் த்ரஸ்ட்னு சொல்றது. நிற்க வச்சு கொஞ்சம் புனிய வச்சுட்டு வயிற்று வச்சு நல்லா ஒரு அழுத்தினீங்கன்னா டக்கு முதல்ல ஜஸ்ட் ஒரு வீடியோ கொடுக்கலாம். ஸோ இது சாப்பிடும்போது சோக் ஆகுது.
ஸோ இந்த சாப்பிடும்போது முழுங்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே நின்றுடும். அதனால ஒன்றுமே பண்ண முடியாது. கழுத்து இப்படி பிடிச்சிக்குவாங்க. சில பேருக்கு மேலே இருமுனவங்க, இருமுனாங்கன்னா அந்த தட்டை தேவையில்லை, அப்டமன் த்ரஸ்ட் பண்ணால் வெளியே வந்துடும். சப்போஸ் இருமல் இல்லை அப்படின்னா முதுகில் நிற்க வச்சு நல்லா ஒதுங்கி ஒரு 5 தட்டு. ஸோ அதில் வரல அப்படின்னா அடுத்தது அப்டாமல் த்ரஸ்ட். அது நல்லா கையை முடிச்சுட்டு நல்லா ஒரு அழுத்துனா டக்குன்னு வெளியே வந்துடும். ஸோ இது சோக்கிங். இதுவும் அனைவரும் தெரியும். இதுக்காக நம்ம போய் ஆஸ்பத்திரிக்காக போய் வெயிட் பண்ணலாம் இருக்காது. இது ரெண்டும் வந்து